கடலூர் மாவட்டம் பண்ருட்டி ரயில் நிலையத்தில் நிறுத்தி செல்லப்படும் தாம்பரம் ராமேஸ்வரம் பாம்பன் விரைவு ரயிலுக்கு ரயில் உபயோகிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி வரவேற்றனர். இதில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன், பண்ருட்டி மக்களின் கோரிக்கையான பாம்பன் விரைவு ரயில் நிறுத்தம் நிறைவேற்றப்பட்டது என்றும், பண்ருட்டியில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரயில் முதல் முறையாக இன்றைக்கு நின்றிருக்கிறது. இது பண்ருட்டி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இந்த கோரிக்கையை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களிடம் கொண்டு சென்று நிறைவேற்றி கொடுத்ததற்காக இன்றைக்கு பண்ருட்டி ரயில் பயணிகள் சங்கத்தின் சார்பாக என்னை சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளார்கள். அவர்களது அடுத்த கோரிக்கையையும் என்னிடம் கொடுத்திருக்கிறார்கள். தேர்தல் முடிந்த உடனேயே அந்த மூன்றாவது கோரிக்கையும் நிறைவேற்றி தரப்படும். தெற்கு ரயில்வேயின் முக்கியமான வழித்தடங்களில் ஒன்றான சேர்த்தலை ரயில் நிலையத்தில் பிலாஸ்பூர் திருநெல்வேலி வாராந்திர அதிவிரைவு ரயில் நின்று செல்ல ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிறுத்தம் சோதனை அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்ட நிலையில் பயணிகளின் எண்ணிக்கையை பொறுத்து இந்த நிறுத்தம் நிரந்தரமாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே பள்ளி வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் 4 வயது சிறுமி கிரேசனா என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவாடனை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி வெள்ளாளர் தெரு பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி வசித்து வரும் பொதுமக்களின் வீடுகளை அகற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சமீபத்தில் அறிவிப்பு வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த குடியிருப்பு வாசிகள் இதுகுறித்து முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை உள்ளிட்ட அரசின் பிற அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்து தேர்தலை புறக்கணிக்க போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எங்களை தேடி எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க அதை செய்து தருவோம், இதை செய்து தருவோம்னு பல கட்சிகளும் இது பண்ணி சொல்லிட்டு போவாங்க. யாருமே இதுவரை எங்களுக்கு எதுவும் செய்ததும் இல்லை. இந்த தேர்தலில் நாங்கள் யாருக்கும் எங்களை தேர்தலில் ஒரு 100-150 ஓட்டுக்கு மேல் போடப்பட்ட இடம். ஆனால் நாங்கள் இந்த தேர்தலுக்கு யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் இருந்து கேரளா மூணாறு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள முந்தல் சோதனை சாவடி அருகே தேர்தல் சிறப்பு தனிப்படை பிரிவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது போடிநாயக்கனூரில் இருந்து போடிமேட்டுக்கு உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1,20,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் போடிநாயக்கனூர் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் வார சந்தையில் தேர்தல் விதிமுறைகளின்படி சுவரொட்டிகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர் மணிகண்டன் என்பவர் தவறி விழுந்து படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதன் காரணமாக நகராட்சி நிர்வாகத்தின் மீது குற்றம் சாட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட மணிகண்டனின் உறவினர்களிடம் காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் தொட்டக்காஜனூர் கிராமத்தில் கடந்த 4 வருடங்களாக ஆழ்துளை கிணற்று மோட்டாருக்கு மின் இணைப்பு வழங்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என வேதனை தெரிவித்த அப்பகுதி மக்கள் கோடை காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக ஆழ்துளை கிணற்று மின் மோட்டாருக்கு மின் இணைப்பு வழங்கி முறையான குடிநீர் விநியோகம் வழங்க ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற ஆட்டு சந்தையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு 3.5 கோடி ரூபாய் ஆடு விற்பனை நடந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதன் காரணமாக ஆட்டு சந்தை விற்பனையில் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகரில் காவல்துறையினர் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணியாமல் பயணம் செய்தவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி தலைக்கவசத்தின் அவசியம் குறித்து விளக்கி சாலை பாதுகாப்பை உறுதி செய்ய அனைவரும் கட்டாயமாக போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தினர்.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறை சார்பில் நடைபெற்ற அணிவகுப்பு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் சுமூகமான முறையில் நடைபெறவும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் வலியுறுத்தி இந்த அணிவகுப்பு நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாளையம்புத்தூர் சுங்கச்சாவடி அருகே தாசில்தார் சுகுமார் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் உரிய ஆவணமின்றி காரில் எடுத்து வரப்பட்ட 14 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 104 கிராம் தங்க நகைகளை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் நகையினை கோட்டாட்சியர் காயத்ரியிடம் ஒப்படைத்தனர். தருமபுரி மாவட்டம் வாலிகாடு கிராமத்தில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை என குற்றம் சாட்டி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சாலை வசதி, பள்ளியில் கழிப்பறை வசதி உள்ளிட்ட எந்த வசதியும் ஏற்படுத்தி தரவில்லை என வேதனை தெரிவித்த மக்கள் இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி பேனர் வைத்து கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வரக்கூராம்பட்டி பட்டேல் நகர் பகுதியில் சோதனை மேற்கொண்ட பறக்கும் படையினர் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வாக்காளர்களுக்கு கொடுக்க வைத்திருந்த பரிசு பொருட்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட பரிசு பொருட்களை பறக்கும் படையினர் வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.